விஜய்க்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது, அவருடைய ஃபேஸ் வேல்யூ ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒதுக்கி தள்ள முடியாது. பூனை கண்ணை முடிஞ்ச மாதிரி அதை நம்ம கண்டுக்காத இருக்க முடியாது. விசில் சின்ன வந்து இன்றைக்கி பாப்புலர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக விசில் வந்து அவர் கிடைச்சது அதிர்ஷ்டம். ஆக்சுவலாக சென்னையில் வந்து பிராட்வேல விசில் விற்கிறாங்கல்ல, மொத்த கடை விசில் ஸ்டாக்கே இல்லையா, டாப் சேல்ஸ், ஸ்டாக்கே இல்லை, டாப் சேல்ஸ். அது பல பேர் சொல்கிறாங்க அவர் டெஸ்டட் கிடையாது, அன்டெஸ்டடு, சீமான் 8% வாங்கியிருக்காரு, ஒரு டெஸ்டடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். இவர் வந்து ஒரு பிரபல நடிகர். இவர் ஒரே அடியை நீங்கள் ஒதுக்க முடியாது. இவருக்கு ஏதோ விஷயங்கள் ஆதரவு இருக்குது, அது எந்த அளவுக்கு வரும்ன்றதான் நமக்கு தெரியல. அவ்வளோதான். இந்த கரூர் சம்பவம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஜனநாயகன் ரிலீஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. என்னென்னா இது ரெண்டுத்துலேயும் அவங்களே வந்து அவங்கள அறியாமல் தலையை விட்டாங்க. இப்போ தலையை விட்டுட்டு சிங்கத்து வாயில் தலையை விட்ட மாதிரி மாட்டிக்கினாங்க. உங்கள் கூட்டங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் பணம் செலவழிக்கிறீங்கன்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டானுங்க. அவங்க பணம் எப்படி நிச்சயமான தகவல்கள் வரல. இல்லை ஃபண்ட்ஸ் எப்படி போகுது என்ன வருதுன்னு கேட்குறாங்க. சிபிஐக்கு அந்த ரோல் கிடையாதுங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு கரூர் விஷயத்துலேயே வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்ருக்கு. அங்கே நடந்த விஷயத்துக்கு நீ தான் பொறுப்புன்னு அறிக்கையை கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, இவர் கதை கந்தலாயிடும். அவரோட கட்சிக்காரனே பல பேர் பிரிஞ்சு போய் விஜய் கட்சியில் கீழ் லெவலில் சேர்ந்துட்டாங்க நிறைய பேர். அவர் வந்து 8% ஓட்டை தொடர்ந்து ரொம்ப கஷ்டம். ஓபிஎஸ் வந்து திமுக போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி தேதியில் பிரைட் ஆகிட்டு இருக்கு. அது அவருக்கு வேறு வழியும் கிடையாது. ராதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர்களுடைய பங்கு என்னவா இருக்கும் 2026 தேர்தலில்? ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதிர்கட்சின்றது ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்துச்சு. விஜய் அவர்கள் வந்து களத்தில் நான் தான் இருக்கேன், களத்தில் நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு களத்துக்கே வராமல் சொல்லிட்டு இருந்தார். இப்போ களத்தில் அதிமுகவோட கூட்டணி, என்டிஏ கூட்டணியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பிரதமர் மோடி வரைக்கும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருக்குரிய வந்து எல்லாமே பாசிட்டிவான ஒரு சைன் மாதிரி தான் தெரியுது. திமுகவுக்கு நிகரான ஒரு எதிர்கட்சியாக, ஒரு எதிரணியாக இப்போ அதிமுகவோட கூட்டணின்றது இருக்குது. இந்த இடத்துல விஜயோட ரோல் பிளே என்னவா இருக்கும்? விஜயால் இவங்க 2 பேரை பீட் பண்ணிட்டு ஆட்சியை பிடிக்க முடியுமா, இல்லை 2வது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? சமீபத்தில் அந்த கருத்து கண்டுபிடி 2வது இடத்தை விஜய் பிடிப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படி 2வது இடத்து பிடிக்கிறதுனா யார் முதல் இடத்துல இருப்பான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை முதலிடத்தில் இன்றைக்கி வரையும் திமுக தான் இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வரையும் முதலிடத்தில் திமுக தான் இருக்குது. ஒரு எட்ஜி அவங்களுக்கு தான் இருக்குது. ஆக்சுவலாக விஜய் வந்து திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லியிருந்தார்ல, அந்த தான் போட்டின்ற இடத்துல வந்து அவர் வந்து தன்னை வந்து தக்க வைத்துக் கொள்வாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அவர் அப்படி தக்க வச்சிருந்தாருன்னா இல்லை ஏடிஎம்கேயோட அலைனான எல்லா கூட்டு கட்சிகளுமே அவர் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு கட்சிகள்லாம் போட்டோம். விஜய்க்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது, அவருடைய ஃபேஸ் வேல்யூ ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒதுக்கி தள்ள முடியாது. பூனை கண்ணை முடிந்த மாதிரி அதை நம்ம கண்டுக்காத இருக்க முடியாது. இப்போ வந்து திமுகவுக்கு எதிரி அவர் தான் திமுகவுக்கு போட்டின்ற அந்த அவரோட கிளைம் வந்து சரிதானா அப்படின்னா, அதிமுக ரொம்ப டல்லாக இருந்தபோது, அதிமுக பாஜக கூட்டணி டல்லாக இருந்தபோது அதிமுகவை நாங்கள் செமிஃபைனல்ஸில் பீட் பண்ணிட்டோம் தானே ஆதவஜி நான் சொல்லிட்டு தானே பொதுக்குழுவில் பேசினார். ஸோ பாயிண்டில் பேசினது கூட பரவாயில்ல. ஒரு கூட்டத்துலேருந்து வெளில வரப்போ புசியும் ஆதவர்ஜனும் பேசிட்டு வராங்க. அந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எடப்பாடி மூஞ்சிக்கு யார் கூட்டணும், அண்ணாமலையாவது பரவாயில்ல ஒரு 10-11 கட்சியெலாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஓட்டு வாங்கிட்டாரு. எடப்பாடி பக்கம் கூட்டணிக்கே ஆள் போகலன்னு சொல்லிட்டு போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ ஒரு விஷயம் பேசினாங்க. ரொம்பவே வந்து நெகட்டிவாக பேசப்பட்டுச்சு. அது எப்படி ஒரு பெரிய தலைவர், ஒரு முன்னாள் முதல்வர் இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி விஷயம். ஆனால் இப்போ எடப்பாடியை நோக்கி அவ்வளோ கூட்டம் நகர்ந்துருக்கு, அவ்வளோ பேர் ஒரு கூட்டணி எடப்பாடி அமைச்சிட்டாரு. ஆதவ நோக்கியோ விஜயை நோக்கியோ ஒரு கட்சி வரலையே. இல்லை அவங்க அதிகாரத்தில் பங்கு சொல்லியும் கூட வரலன்றது பாயிண்ட். ஆனால் அவங்களுக்கு என்னென்ன வேகமாக வந்தாங்க. இந்த கரூர் சம்பவம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஜனநாயகன் ரிலீஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. என்னென்னா இது ரெண்டுத்துலேயும் அவங்களே வந்து அவங்கள அறியாமல் தலையை விட்டாங்க. இப்போ தலையை விட்டுட்டு சிங்கத்து வாயில் தலையை விட்ட மாதிரி மாட்டிக்கினாங்க. சிபிஐ கேட்டு அங்கே போய் மாட்டிக்கிற மாதிரி இப்போ இவங்க குடுமி வந்து அவங்க கையில் மாட்டிக்கிச்சு, பிஜேபி கையில். ஜனநாயகனோட இது விஷயம் வந்து அங்கே மத்திய அரசு கையில் மாட்டிக்கிச்சு. இவங்க தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போகலாம், இல்லாட்டி ரிவிஷன் கமிட்டி பார்த்துட்டு சர்டிஃபிகேட் தினம் கொடுத்துருப்போம். 2-3 நாள் டிலேல வந்திருக்கோம். இப்போ கோர்ட்டுக்கு போனதுனால அங்கே வரையும் போயிடுச்சு. இப்போ அவங்க ஒவ்வொரு நாளும் நஷ்டம். இப்போ அது மட்டும் இல்லை உங்கள் கூட்டங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் பணம் செலவழிக்கிறீங்கன்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டானுங்க. அவங்க பணம் எப்படி நிச்சயமான தகவல்கள் வரல. இல்லை ஃபண்ட்ஸ் எப்படி போகுது என்ன வருதுன்னு கேட்குறாங்க. சிபிஐக்கு அந்த ரோல் கிடையாதுங்க. ஆக்சுவலாக அது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க இந்த விஷயத்தில் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரூர் விஷயத்தை விசாரிக்கும் போது அதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு கரூர் விஷயத்திலே வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. நீ தான் பொறுப்பு, அங்கே நடந்த விஷயத்துக்கு நீ தான் பொறுப்புன்னு அறிக்கையை கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, இவர் கதை கந்தலாயிடும். as soon as possible February 1st 2nd வீக்குள்ள அந்த சார்ஜ் ஷீட் வரதுக்கான வாய்ப்பு. இந்த கூட்டத்தை நீங்கள் சரியாக ஏற்பாடு பண்ணல, நீங்கள் லேட்டாக வந்ததுனால வந்து நடந்ததுன்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்களேன், அவரை சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துட்டாங்க வச்சுக்கோங்க, அவர் கோர்ட்டுக்கு டெய்லி போயிட்டு கரூரில் கோர்ட்டு கேஸ் நடக்கும், போயிட்டே இருக்கணும் அவர். ஆக்சுவலாக இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சிபிஐ வழக்கு ஒரு அரசியல் தலைவரை நிறுத்திடுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை அதை சிபிஐ வழக்கு இருக்காரு இல்லைங்க, அதை எதிர்த்து வரதுக்கான தைரியம் அவருக்கு இருக்கணுங்க. வரலாம் அது அவரை முடக்கி போட்டுட்டு இல்லை 2 மாதம், அவர் 1.5-2 மாதம் அவர் எங்கே இருக்காருன்னு தேட வேண்டியதாகிடுச்சுல்ல.
இந்த விஷயம்லாம் 2 மாதம் அவர் எங்கே இருக்கான்னு தேட வேண்டியதாகிடுச்சுல. சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், எங்கே அது சொன்னார், அது சொல்ல வேண்டியதானே சிபிஐட்ட. இப்போ மோடிகிட்ட சொல்ல வேண்டியதானே, சிஎம் சார் பிஎம் சார் நான் வீட்டில் தான் இருக்கேன், சிபிஐ அனுப்புங்க சொல்ல வேண்டியதானே. ஏன் டெலிவரியும் ஒன்றீங்க? ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை, உங்களை முடக்கி போட்டுருச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டியே கூட இந்த விசில் சின்னம் கொடுத்தது, இப்போ செயல் வீரர்கள் கூட்டம் நடத்த போகிறது, இதெல்லாம் வந்து மறுபடியும் ரிவைவ் பண்ணுறாங்க. விசில் சின்னம்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பிராட்வேல விசில் விற்கிறாங்கல்ல, மொத்த கடை விசில் ஸ்டாக்கே இல்லையா, டாப் சேல்ஸ், ஸ்டாக்கே இல்லை, டாப் சேல்ஸ். அது அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு விசிலோட விற்பனை. அப்போ நம்ம வந்து லேசாக ஒதுக்க முடியாது. ஒருவேளை ரோலர் மாதிரி சின்னம் கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அது எங்கே போய் வாங்குவாங்கன்னு தெரியாது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி கப்பு முக்கியம் பிகிலுன்ற மாதிரி வாங்கிட்டாங்க. அது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்குல்ல. இப்போ கேட்டது ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கேட்டிருந்தோம், முதல் சின்னமே அது எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதாங்க, இதை உடனே நீங்கள் வந்து பாஜக தான் தேர்தல் கமிஷன் மூலமாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்களான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி ஆமாம். ஆனால் பாஜக அதான் சொல்கிறேன். இப்போ விஜயோடைய ரோல் வந்து அந்த சிபிஐ என்கொயரியை ஒட்டி போகும்போது பாஜகவுடைய ப்ரெஷருக்கு அவர் ஆளாகிறாரா இல்லையான்றது முக்கியமான விஷயம். அவருக்கு கொடுக்குற ரோல் என்னென்னா திமுகவிட்ட பிரிக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் அதிமுகவோட இடத்த பிடிப்பாரா, 2வது இடத்த பிடிப்பாரா அப்படின்னா, அதிமுக ஒரு இடத்துல ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு மாதிரி முன்னுக்கு வந்துட்டுருக்காங்க. கடந்த காலத்தில் இருந்த டல்னஸ்லாம் போய் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்போ இந்த முன்னுக்கு வரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்னுமே கூட விஜய் வந்து நம்ம ஒரேடியாக ஒதுக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட்டம் சேர்றதா விசில் ப்ளோயராக இருப்பாரா, ஸ்பாயிலராக இருப்பாரா, அதான் இங்கே பிரச்சனை. அவர் யாரை ஸ்பாயில் பண்ணுவாருன்னா, அவர் அதிமுக வந்து சவுத்துலேயும் டெல்டாலையும் சவுத்துலேயும் கொங்குலையும் ஸ்பாயில் பண்ணுவார். திமுக வந்து மத்திய வட மாவட்டங்களில் ஸ்பாயில் பண்ணுவாருன்னு தான் இப்போ இருக்கிற நிலைமை. யாரை ரொம்ப அதிகமாக ஸ்பாயில் பண்ண போகிறாருன்னு தான் இப்போ இருக்கிற கேள்வி. ஆக்சுவலாக அவர் வந்து அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்போட்டை நிறைய எடுத்துட்டாருன்னா அதிமுகவை ஸ்பாயில் பண்ணுவார். திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டை எடுக்கிறாருன்னா திமுகவை ஸ்பாயில் பண்ணுவார். ஆனால் திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டை எடுக்கணும்னா விஜய் வந்து பாஜக எதிர்ப்பு ரோலை கையாளணும். அது கையாளுற மாதிரி தெரியல. ஆனால் பாஜக என்ன பண்ணுது, விஜயை வந்து பயங்கரமாக டீல் பண்ணுது. அந்த டீல் பண்ணுறது மூலமாக என்ன சொல்லுதுன்னா, விஜயை பழி வாங்குற மாதிரி, நாங்களும் அவரும் ரொம்ப எதிராக இருக்கோன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதன் மூலமாக மைனாரிட்டி ஓட்டை வந்து திமுகட்டேருந்து பிடிங்க அங்கே தள்ளலமான ஒரு எண்ணம் அவங்க இருக்குது. ஆனால் விஜய் என்ன பண்ண போகிறாரு, விஜயை வந்து அதிமுக பாஜக கூட்டணி இழுப்பாங்கன்னா கடைசியாக அந்த முயற்சி அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கடைசி ரொம்ப லாஸ்ட் ரிசார்ட்டாக சீட்டு வெற்றி பெறத்துக்கு ஆல்ரெடி அவங்க கூட்டணியில் சேர்த்து வச்சிருக்க கட்சிக்கே பிரித்து கொடுக்க சீட் இல்லைங்க. அப்படி போச்சுன்னா வெற்றி முக்கியம். என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அங்கே மத்தியில் அவங்க பிஎம்மும் ஹோம் மினிஸ்டரும் சொல்கிறத பார்க்கும்போது அவங்க யாரை வேணால் வெற்றிக்காக சேர்த்துப்பாங்க. ஆனால் இவர் போனார்னா இவரோட அரசியல் காலி ஆகிடும். அதோட அரசியல் காலி இல்லை. என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக 117 மார்ஜினை ஜெயிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 140 150 தொகுதியாவது. 140 போடாதுங்க, 180 தொகுதியில் போட்டி போட்டால் 117 தொகுதி வின் பண்ண முடியும். ஓகே, அப்போ அப்படி பார்த்தா இப்போ விஜய் வராருன்னா குறைஞ்சது ஒரு 30 40. அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. அது இழுக்கிறதுக்கான சான்ஸ் அவரும் அங்கே போகிறதுக்கான. ஏற்கனவே ப்ரிலிமினரி டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 சீட் வரைக்கும் தரோம்னு சொல்லிட்டு அதிமுக சொல்ல வந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்துருச்சு. விஜய் அவர்கள் கூட்டணி வந்தால் 40 சீட் வரைக்கும் தரோம்னு சொன்னதாக வந்து செய்தி வந்துருந்துச்சு. ஆனால் இவங்க 117 கேட்டாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம். இப்போது இந்த ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸ்குள்ள விஜய் வர்றாருன்னா ரொம்ப சொற்ப அளவு 10-15 ஒரு நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அது மாதிரிலாம் அவர் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படிங்க ஒத்துப்பாரு? அதனால் அவர் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அவர் தனியாக தான் இருப்பார். பியூஷ் கோயல் என்ன சொன்னார், அவர் தனியாகவே இருக்கட்டும், தனியாக தான் அவர் வந்து திமுகவை ஸ்பாயில் பண்ணுவார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, மைனாரிட்டி ஓட்டை முழுக்க அவர் மைனாரிட்டி ஓட்டெல்லாம் அவர் எடுக்கவே முடியாது. முழுக்க முக்கியமாக முஸ்லீம்ஸ் ஓட்டு எடுக்க முடியாது. அதுதான் மெஜாரிட்டி 7% எடுக்கவே முடியாது. கிறிஸ்டியன்ஸ் ஓட்டில் கொஞ்சம் வேணால் எடுப்பார். அதுவே கிறிஸ்டியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்துவரெல்லாம் தாக்கப்பட்ட போது அவர் குரலே கொடுக்கல, அதனால் அவருக்கு எதுக்கு ஓட்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடத்த விஷயத்துக்கு அவர் குரல் கொடுக்கலைங்க, அதனால் அவருக்கு எதுக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நிறையா சர்ச்சஸில் அதுதான் பேச்சாக இருக்குது. நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்து நம்ம நிலைமை என்ன, இன்றைக்கே பல வீடுகளில் வந்து ஜபம் நடத்துகிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பிரச்சனைக்குள்ளாருது. நேற்று கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றம் கோயில் சார்ந்த விஷயங்களை பிரதமர் அவர்கள் பேசுகிறாரு. அவருக்கு என்ன மத ரீதியான ஒரு விஷயத்தை கலப்புறாரு. திமுக ஆன்டி ஹிந்துன்னு கலப்புறது தான் நோக்கம். அது பாஜகவோட பிரச்சாரம் அப்படி தான் இருக்கும். அதுக்கு அதிமுகவும் துணை போக போதா? முருகன் சிலையை நீங்கள் கொடுக்குறீங்களே, முருகன் படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறீங்களே எடப்பாடி, அப்போ என்ன அதிமுகவோட பாஜகவோட மத ரீதியான அரசியலுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? இல்லை, நேற்று இதுக்கு முன்னாடிலாம் தமிழ்நாடு வந்தார்னா வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறவர் நேற்று பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க தமிழ்நாட்டை வந்து என்டிஏவோட கூட்டணி ஆட்சிக்காக கொண்டாட்டாருங்க. இனிமேல் ஏடிஎம்கே தான் மூச்சுக்கணும். இது இந்த பாஜக கூட்டணியில் இருந்தால் என்ன மாதிரி நம்ம தனியாக ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுத்தா நம்மளை என்ன பாடுபடுத்துவாங்க, நம்ம கட்சியை வைப்பாங்களா இல்லையான்றதான் இனிமேல் அவங்க தான் தீர்மானிச்சுக்கணும். பாயிண்ட் அதுதான். அவர் இன்றைக்கி ஆட்சிக்கு வரதுக்கு எல்லாம் கூட்டணியெல்லாம் சேரலாம், நாளைக்கு அவருடைய கட்சியோட எதிர்காலம் என்னன்னு பார்க்கணும்ல. ஸோ அதனால் வந்து விஜயை பொறுத்த மட்டும் அவர் என்ன ஸ்பாயில் பண்ண போகிறாருன்னு தான் முக்கியம். அதிமுக விட்ட ரொம்ப ஸ்பாயில் பண்ணாருன்னா அதிமுக அஃபெக்ட் ஆகும்.
திமுக ஓட்டை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மைனாரிட்டி ஓட்டு மட்டும்தான் அவர் ஸ்பாயில் பண்ண முடியும். பாஜக எதிர்ப்பு ஓட்டு திமுக போகிற ஓட்டை அவர் எடுக்க முடியாது. மைனாரிட்டி ஓட்டு, அதுவும் பெரும்பான்மையான மைனாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு தான் போகும். விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் அதிமுகவை தான் ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மைனாரிட்டி வந்து விழித்து கொண்டு விட்டார்கள். விஜய் நம்பி பிரயோஜனம் இல்லை, அவர் எப்போ பாஜக சைடு போவார்னு தெரியாதுன்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு மேலே சிபிஐ போட்டு எல்லாம் தொங்க விட்டாங்க. அதனால் அவர் பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பார். அப்போ காங்கிரஸ் கூட விஜய் பக்கம் போகிறத கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து பாஜகவை, அவரோட எதிர்ப்பு வந்து சரியில்லை, பாஜக எதிர்ப்பு. காங்கிரஸோட எம்பி மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்டிஏ கூட்டணி 3வது இடத்துக்கு போவோன்றார். 3வது இடத்துக்கு போகும்னு எப்படி சொல்கிறார்? ஏன்னா 2வது இடத்துல யார் ஜெயிப்பான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்போதைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டியாக, செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறது ஏடிஎம்கே. ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க 2020 வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, இப்போது அதிமுக கூட்டணியில் பல பேரை வந்து சேர்த்துருக்காங்க. இதில் பாஜக பிடிக்காதவங்க இருப்பாங்க, அமமுக பிடிக்காதவங்க இருப்பாங்க. இப்போ கூட்டணி தொகுதி பங்கிட்டுன்னு வரப்போ மாற்றி மாற்றி பிச்சு கொடுக்குறப்போ அந்த இடத்துல வந்து நெகட்டிவான, அந்த இடத்துல இவ்வளோ நாள் வந்து அதிமுகக்காக உழைச்ச, அமமுகக்காக உழைச்ச, பாமகக்காக உழைச்ச, பாஜகக்காக உழைச்ச அந்த அதிருப்தியாளர்கள் விஜய் நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. இது எலெக்ஷன்ஸில் நடக்கக்கூடிய காரியம் தாங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் சீட் கேட்டுருப்பார், அது வேறு ஒரு கூட்டணி கட்சிக்கு போகும். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணுவார், ஒன்று சுயேட்சையாக போட்டி போடுவார், இல்லை தாவேக்கால டக்குன்னு சேருவார், இல்லை திமுகவில் டக்குன்னு சேருவார். அதிமுகவில் இது திமுகவில் கூட நடக்கும். திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அதில் கூட்டணி கட்சிகள் ஒருத்தருக்கு முக்கியமான ஆளுக்கு இடம் கொடுக்கல, அந்த தொகுதியை வேறு கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க வச்சுக்கோங்க, அந்த ஆள் டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு சுயேட்சையாக போட்டி போடுவான். இந்த மாதிரி நம்ம நிறையா பார்க்கலாம். அதெல்லாம் வந்து இப்போ நடக்கும். ஏன்னா வந்து அமமுக சேர்ந்துருக்கிறதுனால அமமுகவும் அமமுக வந்து சில தொகுதிகள் கேட்பாங்க. அந்த தொகுதிகள் வந்து ஏடிஎம்கேக்கு முக்கியமான தொகுதிகளாக இருக்கலாம், முக்கியமான ஆளுங்க இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல சுயேட்சையாக போட்டி போடுற வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் எலெக்ஷனில் வின் பண்ணியாகும். குறிப்பாக இதே மாதிரியான விஷயங்கள் மனோஜ் பாண்டியன் ஆகட்டும் சரி, மற்றவங்களுக்கும் நடக்கும்ல. இப்போ சமீபத்தில் சேர்ந்த வைத்தியலிங்கம் எல்லாரும் திமுக மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்தார். திமுகவில் மனோஜ் பாண்டியன் சீட் கொடுத்தா வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருக்க திமுக காரனால அன்வர் ராஜாக்கு ராம்நாடு கொடுத்தாங்க வச்சுக்கோங்க, அந்த ராம்நாட்டில் இருக்கிற திமுக காரன் யோசிப்பான்ல, ஒருத்த நாடு வைத்தியலிங்கத்துக்கு கொடுத்தா அங்கே இருக்கிற திமுக காரன் யோசிப்பான்ல. அவங்கள சமாதானப்படுத்துறது தான் கட்சியோட வேலை. ஆக்சுவலாக சமாதானப்படுத்தி வேறொரு வகையில் அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. அது எவ்வளோ தூரம் சமாதானப்படுத்துகிறாங்க, அவங்க எவ்வளோ தூரம் சமாதானம் ஆகிறாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாராளமாக நடக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் விஜய்க்கு அட்வான்டேஜாக போகுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் போகாதுங்க. அது வந்து ஓட்ட பிரிக்கிற ஒரு விஷயமா தான் போகும். அவங்க போய் அந்த அப்படி அதிருப்தியாக போகிறவன் வந்து தாவேக்கால போய் சேர்ந்து ஒரு கேண்டிடேட்டாக போனான்னா அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். இப்போ அது மாதிரி ஒரு பெரிய கேண்டிடேட், ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையன் இருக்காரு. இப்போ அதிருப்தியாளர்களே ஒரு பெரிய கேண்டிடேட்டாக போய் ஒரு 4-5 பேர் போகிறாங்க, ஒரு 10 பேர் போகிறாங்க அப்படின்னா அது டிவி கேட்க ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபீல்டு தெரியும், எப்படி திமுகலையோ அதிமுகலையோ அதிருப்தி அடைகிற லோக்கல் தலைவர்கள் இருக்காங்கல்ல, இடம் கிடைக்காத இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு இடத்த கொடுத்தோன்னா அவங்களுக்கு கிடைக்காது. இல்லை திமுகலையே இருக்கிறவனு கூட அவனுக்கு கிடைக்காது, இன்னொருத்தனுக்கு கிடைக்குது. இது மாதிரி பல விஷயம் இருக்குல்ல. அப்போ அவன் என்ன பண்ணுவான், தேர்தலில் இருக்கிறதுல டக்குன்னு தாவேக்காவுக்கு போவான். தாவேக்கால போனால் அவன் தாவேக்கால அவங்க எழுத்துட்டு சீட் கொடுக்கணும்ல. அவங்க ஏற்கனவே ஒரு ஆள் டிசைட் பண்ணவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போச்சு. அவன் ஏற்கனவே ஒரு ஆள் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான்ல, ஒரு ஆள் அங்கே கேட்டுட்டு இருப்பான்ல தாவேக்கால. அவனை அதிருப்தியாவுக்கு உள்ளாக்க முடியாதுல்ல. அவன் ரசிகர் மன்றத்து ஆளாக இருப்பான், பல வருஷம் ஆளாக இருப்பான். அதனால் எந்த வகையில் அது சாத்தியம் தெரியாது. அவன் சுயேட்சையாக கூட போட்டி போடலாம். சரி, அப்படி பார்த்தா வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு பெரிய பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தலைமை நிர்வாக குழுவுக்கு செங்கோட்டையன் கொடுத்துருக்காங்க, ஜேசிடி பிரபாகரங்கள் தேர்தல் இருக்கை கொடுத்துருக்காங்க, ஆதவுக்கும் பெரிய போஸ்ட் தான், சிடிஆருக்கும் பெரிய போஸ்ட் தான். வந்தவங்க எல்லாருக்கும் பெரிய போஸ்ட்னு டிவிக்கு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கொடுத்த பிறகு அந்த கொடுக்கப்பட்ட ஆளுங்க எங்கே போகிறாங்க? நாஞ்சில் சம்பத் எங்கே 20 நாள் எங்கே இருக்காரு? அவர் ஆளையே காணுமே. அவர் சின்ன சின்ன கூட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு சார். எங்கே இருக்காருன்னு தெரியல. எந்த சமீபத்தில் அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஆர் மாதிரி வந்து விஜய் வருவார், மொத்த தொகுதியும் ஜெயிப்பார் சோலோ பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு. சரி, அது அவரோட நம்பிக்கை. அது அவர் சீசனுக்கு இப்போ இது அவருக்கு இந்த சீசன் அவருக்கு எலெக்ஷன் சீசன், இதில் விஜய் சீசன் அவருக்கு. ஆக்சுவலாக அவர் பல லீடர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிட்டார். பாவம், அது நம்ம அவரை பற்றி சொல்ல வேண்டாம், நல்ல மனுஷன். ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து தாவேக்காவை பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷன் சமயத்தில் பல கட்சிகள்லேருந்து அதிருப்தியாளர்கள் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அதை எவ்வளோ தூரம் அக்காமடேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அது இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதெல்லாம் தாண்டி தான் கட்சிகள் ஜெயிக்கணும் ஆக்சுவலாக. சரி, இப்போ சீமான் அவர்கள் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குவார்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ விசில் சின்னத்தை ஒரு சின்ன மாறினப்போ சீமானுக்கு அது கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஈஸியாக இருக்கிறதுல ரொம்ப எளிமையான சின்னமாக விசில் சின்னம் வந்து விஜய்க்கு கிடைச்சிருச்சு. அவர் வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக போய் சேர்ந்துருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவங்க கட்சிக்காரங்க கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய சின்னத்துக்கு மக்கள் வாக்களிப்பார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் திருச்சி வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா தீப்பெட்டி சின்னத்தில் துரை வைக்கோக்காக திமுக இறங்கி வேலை பார்த்து சீட்டு கேட்டிருந்தாங்க. போன வாட்டியும் சீமானுக்காக வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த விசில் சின்னம் எவ்வளோ அவர் வந்து வின் பண்ணார். அவர் துரை வைக்கோ தான் சொல்கிறேன், புது சின்னத்தில் வின் பண்ணியிருக்காரு. அப்போ புது சின்னத்தில் ஈஸியாக ஓட்டு போடுவாங்க. இங்கே வின் பண்ண ஆர்கே நகரில் வின் பண்ணலையா? புது சின்னத்தில் டிடிவி சாரி பரிசு பெட்டி நினைக்கிறேன் வின் பண்ணார்ல. ஏதோ ஒரு சின்னம், புது சின்னம்.
அதனால் புது சின்னன்றது முக்கியம் இல்லை. புது சின்னத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்கன்றது தான் முக்கியம். அது மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு இப்போ சோஷியல் மீடியாலாம் இருக்குது. விசில் சின்னம் வந்து இன்றைக்கி பாப்புலர் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. விசில் வந்து அவர் கிடைச்சது அதிர்ஷ்டம் ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் விசில் வந்து தமிழ்நாடு முழுக்க 2 நாளில் பரவிடுத்தார் ஆக்சுவலாக. இன்றைக்கி விசில் வந்து கிடைக்கவே இல்லை மார்க்கெட்டில், எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. நார்த்தில் தான் குஜராத்தில் எங்கே தான் விசில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களாம். அங்கேயே போய் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு ரெடி. அதுக்கும் குஜராத் தான். ஆமாம், எல்லாமே அங்கே நிறைய சிறு தொழிற்சாலைகள் அங்கே இருக்குது, அதனால் அங்கே பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலையும் தொழிற்சாலைகள் இருக்கலாம். ஏன் ஒருத்தர் சொன்னார் நார்த்தில் தான் பண்ணுறாங்க சார் அப்படின்னார். ஸோ அதனால் விசில் சின்னம் வந்து விஜய் கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம் தான். அது அவங்களுக்கு ரொம்ப சுலபமான சின்னம் மட்டும் இல்லை, அது இளைஞர்களுக்கு பிடிச்ச சின்னமாகவும் இருக்குது. ஆனால் அதனால் பப்ளிக் நியூசன்ஸ் ஆகுறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து அநாகரிகமாக அதை செயல்படுத்துறாங்க. பஸ் ஸ்டாண்டெல்லாம் விசில் அடிச்சுட்டு உட்காந்து நின்றுட்டு இருக்காங்கன்ற மனுஷங்கள்லாம் வந்து. விஜயோட ஆட்களே அப்படி தானே சார், எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தானே, அப்படி தான் இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் தானே, 18, 19, 25 வயசுக்குள்ளே இருப்பாங்க எல்லாருமே பெரும்பாலும். அவங்க அந்த மாதிரி ஜாலியாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க பண்ணுற அட்டகாசம்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். அவங்க தியேட்டரில் அவங்க பண்ணுற அட்டகாசம்லாம் நீங்கள் பார்த்து தானே இருக்கீங்க. அதனால் அதுதான் அவருக்கு பலம். அந்த இளைஞர் கூட்டம் தான் அவருடைய பலமாக இருக்குது. அந்த இளைஞர் கூட்டத்தில் பெண்களும் இருக்காங்க, இளம் பெண்களும் இருக்காங்கிறது தான் முக்கிய விஷயம் ஆக்சுவலாக. இந்த இளம் பெண்களும் இருக்காங்க, இளைஞர்களும் இருக்காங்க. ஸோ அவங்க ஓட்டு வந்து அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வற்புறுத்துறாங்க. இந்த தடவை நீங்கள் விஜய்க்கு தான் போடணும், அவங்க அப்பா அம்மாவை வற்புறுத்துறாங்க. இல்லை அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தமிழை பொறுத்த? சொல்ல முடியாதுங்க. அதாவது நான் வந்து அவர் வெற்றி பெற்று ஆட்சிக்கெலாம் வந்துடுவார் சொல்லலை, பட் அவர் ஏதோ ஒரு சேதத்தை உண்டு பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. வந்து யாருக்குன்னு தெரியும், யாருக்குன்னு தான் தெரியல. அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அவரை நம்ம அவ்வளோ இதாக சுலபமாக நம்ம வந்து அவரை வந்து அரசியல்படுத்த முடியாது. பல பேர் சொல்கிறாங்க அவர் டெஸ்டட் கிடையாது, அன்டெஸ்டடு, சீமான் 8% வாங்கியிருக்காரு, ஒரு டெஸ்டடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். இவர் வந்து ஒரு பிரபல நடிகர். இவர் ஒரேடியாக நீங்கள் ஒதுக்க முடியாது. இவருக்கு ஏதோ விஷயங்கள் ஆதரவு இருக்குது, அது எந்த அளவுக்கு வரும்ன்றதான் நமக்கு தெரியல, அவ்வளோதான் விஷயம். சீமான் அவர்கள் வந்து எவ்வளோ வாங்குவார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா போன வாட்டி தேர்தலில் அவர் ஜெயிச்சிருந்தார். கேண்டிடேட் ஆகட்டும் சரி, 117 117 ஆண்கள் பெண்கள் பிரித்து கொடுக்குறாரு. அந்த விஷயம் அவர் மாறாமல் அப்படியே ஒரு டெம்ப்ளேட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காருல்ல, கூட்டணியும் போகலை. இல்லை, சீமானுக்கு வந்து இந்த வாட்டி அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் சார். ஏன்னா விஜய் வந்ததுனால தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த இளைஞர்கள்லாம் ஓரளவுக்கு சீமானு கூட போட்டிருந்தாங்க. அவங்க இந்த வாட்டி திசை திருப்பறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரெண்டாவது, சீமானு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் பல விஷயங்கள்லாம் பேசுகிறார். பெரியாரே ஒரு மண் இதெல்லாம் பேசுறது, அப்புறம் வந்து சில ஜாதிகளை வந்து புகழ்ந்து பேசுறது, சில ஜாதிகளை வந்து ஓரங்கட்டுற மாதிரி பேசுறது. அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் நம்ம வாய்க்கு வந்ததை பேசலாம்னு நினைக்கிறார். அவர் ஒரு நல்ல பேச்சாளர் தான், அவர் நல்ல பேச்சாளர் தான். அவர் வந்து அவருக்கு எதிர்க்க பேசுறதுக்கு, அவரோட லாவணி கச்சேரி பாடுறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. அது எதுக்குடா அவர் கூட வாயை கொடுத்துருக்கணும்னு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, சகட்டு மேனிக்கு பேசுகிறாரு ஆக்சுவலாக. அது வந்து அவருக்கு ஆதரவு கொண்டு தர எதிர்ப்பு நிறையா கொண்டு கொடுக்கும். அது மாதிரி ஜாதிகள், பல ஜாதிகள் அவருக்கு எதிராக மாறுறதுக்கு வழிவகுக்கும். அவர் வந்து மலையோடையும் மரத்தோடையும் இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களோடையும் அதுக்கு ஆதரவாக சில விஷயங்கள்லாம் பண்ணுறார். அதெல்லாம் காப்பாற்றணும், மண் வளத்தை காப்பாற்றணும், மலை வளத்தை காப்பாற்றணும், கால்நடையை காப்பாற்றணும், எல்லாம் பல விஷயம் பண்ணுறார். அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் அவர் பேசுகிற பேச்சுக்கள் வந்து பல சமயம் வந்து அவருக்கு வந்து நிறைய எதிரிகளை வந்து உருவாக்குற ஒரு விஷயமா இருக்குது. அவரோட கட்சிக்காரனே பல பேர் பிரிஞ்சு போய் விஜய் கட்சியில் கீழ் லெவலில் சேர்ந்துட்டாங்க நிறைய பேர். அதனால் இந்த வாட்டி அவருக்கு ரொம்ப கஷ்டம். அவர் வந்து 8% ஓட்டை தொடர்றது ரொம்ப கஷ்டன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. விஜய் அவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்குவார்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து குறைஞ்சபட்சம் 10% வாங்குவார் சார், அதில் சந்தேகம் கிடையாது. குறைந்தபட்சம் விஜயகாந்த் அவர்கள் ஆட்சிக்கு பின் எலெக்ஷன் அவர் ஆமாம் அந்த திமுக அதிமுக பிடிக்காத இருக்கிற ஒரு கும்பல், அதே சமயம் விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள், இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% கண்டிப்பாக அவர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே சார். பிரேமலதா அவர்களுடைய இந்த கூட்டணி கணக்குகள் விஜயோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரேமலதாவோ, ஓபிஎஸோ, சீனியர் ராமதாஸோ இவங்க? இல்லை, இவங்க யாருமே விஜயோட போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓபிஎஸ் இன்னைக்கு போய் திமுக மந்திரிகளெல்லாம் பார்த்துருக்காரு. ஆனால் அவர் ஓபிஎஸ் திமுகவுக்கு போகக்கூடாதுன்னு பாஜக அவருக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீ இந்த தேர்தலில் சும்மா கூட இருக்கலாம், அங்கே போய் சேரக்கூடாது. தாவேக்கால சேரத்துக்கு அவருக்கே இஷ்டம் கிடையாது, யாருக்கு ஓபிஎஸ்க்கு இஷ்டம் கிடையாது. மரியாதை இருக்காதுன்னு தெரியும். செங்கோட்டையனே 3வது இடத்துலாம் போட்டு வச்சுருக்காங்க அவங்க, அவ்வளோ பெரிய ஆள். புஷி ஆனந்தோட செங்கோட்டையன் என்ன ஜூனியரா? அவரை போய் 3வது இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. அவர் அந்த வரிசையில் புரோட்டோகாலில் 3வது இடத்துல இருக்கார் அவர் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து அவர் ஓபிஎஸ் புஷி ஆனந்தோட ஒரு வாட்டி எம்எல்ஏ ஆகிட்டார்னு வச்சுக்கலாம் சார். ஆதவர்ஜுனா தாங்க, ஆதவர்ஜுனா கீழே இருக்கார். நம்ம பாயிண்ட் என்னென்னா, ஓபிஎஸ் வந்து திமுக போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரைட்டாக ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி தேதியில் பிரைட் ஆகிட்டு இருக்கு. அது அவருக்கு வேறு வழியும் கிடையாது. ஆனால் மாரலாக ஜனங்க ஏற்றுப்பாக்கலாம், ஏற்றுப்பாங்கன்னா ஏற்கனவே அதிமுக மந்திரிகள் பல பேர் அங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் மக்கள் அதிமுக மந்திரிகள் வந்து திமுகவுக்கு போகிறதுன்றது வேற. மந்திரி இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தார்.
அதாங்க ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், முதல்வராக இருந்தார், எம்ஜிஆர், ஜானகி, ஜெயலலிதாக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தானே அங்க இந்த இடத்துல இருந்தாருங்க. பட் அவருக்கு உரிய மரியாதை அவரால் இனிமேல் அதிமுகக்குள்ளே போக முடியாது. அவரால் அரசியல் சர்வைவர் எப்படி அவருக்கு ஆக்சுவலாக இதை விட்டால் வேறு வழி கிடையாது. தாவேக்கால போனால் மரியாதை கிடைக்காது. சரி, ஏதோ அண்ணா ஆரம்பித்த கட்சியாக அவரே சொன்ன மாதிரி அண்ணா பேரில் இருக்கிற கட்சி நம்மளை ஏற்றுக்கல, அதை வந்து கெடுத்துட்டார் எடப்பாடி. அண்ணா ஆரம்பித்த கட்சியை தான் நம்ம போய் சேரலான்றார். அண்ணா ஆரம்பித்த கட்சியில் போய் சேரது பெட்டர்ன்றார். அண்ணா பேரில் இருக்கிற கட்சி தான் நம்மளை கைவிட்டுடுச்சு, அண்ணா ஆரம்பித்த கட்சியில் போய் சேரலாம் அப்படின்னு. இப்போ அண்ணா வழி நடக்கிறேன்னு சொல்கிறது, அண்ணா வழி அண்ணா எம்ஜிஆர் வழியில் நடக்கிறேன்னு அப்படி சொல்லிட்டு அப்படி போவார் அவர். ஸோ நம்ம பாயிண்ட் என்ன, அவர் அங்கே போகிறதுல கூட ஒரு நியாயம். ஏங்க எல்லாம் தினகரனே பழனிசாமி கூட சேர்ந்துட்டு நியாயப்படுத்துகிறாரு. அப்புறம் வந்து ஓபிஎஸ் அங்கே போய் சேர்ந்தால் நியாயப்படுத்த முடியாதா? ஆமாம், எம்ஜிஆர் சொன்னாருங்க தீய சக்தின்னு ஒரு காலத்தில் சொன்னாருங்க. இப்போ தான் கருணாநிதி இறந்து போயிட்டார், இப்போ ஸ்டாலின் வந்துட்டார், அதையே நம்ம வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாருன்னா. ஆனால் இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குதுன்னு பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா இவர் ஓபிஎஸ் வந்து சுயமாக இருக்கிறப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓபிஎஸ் கார் போகிறதுக்கு வழி விட்டார். அதுவே வந்து ஒரு பெரிய டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் வந்து ஓபிஎஸ்லேருந்து நீக்கினப்போ வந்து இல்லை, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் ஓபிஎஸ் வந்து பொறுத்த மட்டும் ஒரு சாஃப்டான மேன். அவர் யாரையும் ஹார்ஷாக பேச மாட்டார். அவருக்கு வந்து ஃபைட் பண்ண தெரியல. அவருக்கு ஃபைட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை இருக்குது. அதாவது அரசியல்ன்றது இன்றைக்கி என்னங்க, பணம், தைரியமாக சில விஷயங்கள் பண்ணணும், தர்மம் அதர்மம்லாம் பார்க்கக்கூடாது. அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த நியாயம் பார்த்துட்டு பணம் செலவழிக்கிறதுலாம் யோசிக்கிறவர். எடப்பாடி அப்படி கிடையாது. அதனால தான் அவர் எல்லாரையும் அரவணைச்சு வச்சுருக்காரு. இவருக்கு அந்த கெப்பாசிட்டி போகாது. அதனால் வந்து அவருக்கு சர்வைவல் வேணும்னா இப்போ திமுகவில் போய் சேரணும். இப்போ தேமுதிகவுக்கு வந்து திமுக வந்து ராஜ்யசபா கொடுப்பாங்க, ஒரு 6 சீட் கொடுப்பாங்க. அவங்க வந்து என்டிஏல போனால் 15 சீட் வாங்குவாங்க. பட் ஸ்ட்ரைக்கிங் ரேட்னு ஒன்று இருக்குல்ல, திமுகவில் 6 சீட் வாங்கி 4 சீட் வின் பண்ணுறதுக்கும் அதிமுகவில் 15 சீட் வாங்கி 3 சீட் 2 சீட் வின் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க வந்து நேற்று அவங்க போகிறதுக்கு காரணம் அதுதான், பார்கெனிங், ஹார்ட் பார்கெனிங். அதான் ராமதாஸ் வந்து திமுக சேர்க்கறதுக்கு ரெடியாக இல்லை. அவரை சேர்த்தா வந்து கட்சி விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அவர் சேர்த்ததுனால ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. பாமக இல்லாதையே நம்ம 3 எலெக்ஷன் வின் பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்கு பிரிஞ்சு போன பாமகவில் ஒருத்தரை ஏன் சேர்க்கணும்? தேவையில்லாமல் மற்ற கம்யூனிட்டிலாம் இன்சல்ட் ஆகிடுவாங்க, அதனால் சேர்க்க வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ இருக்கிற லெவலில் அது கமலஹாசன், அப்புறம் ஓபிஎஸ் வந்தால் ஓபிஎஸ், இதை சேர்த்துன்னு அவங்க வந்து சந்திப்பாங்க. ஏதாவது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட்டு காங்கிரஸ் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து வெளில போனால் தான் அப்போ தான் திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வரும். அது வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கூட்டணி காங்கிரஸ் வெளியே போகாதில்ல. ஏன் அப்படின்னா அதிருப்தியை தெரிவித்த பல மாவட்ட தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலே மாற்றிருக்கு. 71 பேர் புதுசாக போட்டிருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த மட்டுங்க ஒரு 4-5 பேர் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த வர எலெக்ஷன் எப்படி அவங்களுக்கு திமுக மேலே வெறுப்பு இருக்குங்க. அவங்க எம்பியாக இருக்காங்க, 29 அவங்களுக்கு இனிமேல் அது பார்த்துக்கலாம். திமுக மேலே அவங்களுக்கு சில வெறுப்புகள்லாம் இருக்குது. அவங்க காம்போவாக பார்க்கணும். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா காம்போவாக பார்த்து நம்ம டிசைட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு தர மாட்டாங்க, தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கும் வர முடியாது, புதுச்சேரிலையும் கேரளாலையும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம விஜய் சேர்த்துட்டா விஜய் பிரச்சாரத்தின் மூலமாக இன்னும் உறுதியாகும், வெற்றி உறுதியாகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ சவுத்தில் வந்து கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, புதுச்சேரி அப்படின்னா காங்கிரஸுக்கு ஒரு கெத்து தானே அது. அந்த ஆங்கிளில் பண்ணலாம், காம்போவாக பண்ணலாம் அப்படின்னு. இதை பார்த்துக்கலாம், விஜயோடைய செல்வாக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் 29 நம்ம திமுகவோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அந்த ஐடியாவில் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் மேலே என்ன நினைக்குது, தமிழ்நாடு ஏற்கனவே 50 வருஷமாக நெக்லெக்ட் பண்ணிட்டோம், நம்ம கேரளாவில் எப்படி வின் பண்ணிடுவோம், அடித்து பிடிச்சி வின் பண்ணிடலாம், உள்ளாட்சியிலேயே வின் பண்ணிட்டோம் நம்ம, அதனால் வேண்டாம், நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம திமுகவோடய கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா 22 எம்பி வச்சுருக்காங்க, 29 வரையும் திமுக 22 எம்பி வச்சுருக்காங்க. நேஷனல் லெவலில் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு நம்பிக்கையான ஒரு லாயல் இதாக இருக்காங்க. நம்ம இந்த ஒரு எலெக்ஷனுக்காக அவங்கள இது பண்ணிக்க வேண்டாம்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் ரெண்டாவது பாஜக எதிர்ப்பு விஜய்ட்டு அவ்வளோ தூரம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால் இந்த கூட்டணி அப்படி இல்லை, ஆன்டி பிஜேபியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிலாம் பார்த்துட்டு நம்ம திமுகவோடய கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இருந்தாலும் கடைசியாக ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அப்போது திமுகவுக்கு கொஞ்சம் அவங்க ரீஆர்கனைஸ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் வரும். அவங்களோட இதை ரீஆர்கனைஸ் பண்ணி அப்போவே திமுக பிளான் பி வச்சுருக்காங்க. அது கவலையில் அவங்க அதிக இடங்களில் போட்டி போடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இண்டிவிஜுவலாக ஓட்டர்ஸ் அணுகிறோம், நமக்கு நம்மளால் பயன்பெற்றவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த தைரியத்தில் தான் திமுக இருக்காங்க. 20 பேருக்கு ஒரு திமுகவில் ஒர்க் பண்ணுறாங்க கீழே. இதை தாண்டி கூட்டணி கட்சிகள் வந்து அதிகமான சீட்டு கேட்டுட்டு இருக்குல்ல, திமுக எத்தனை இடங்கள் வரைக்கும் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? திமுக குறைஞ்சபட்சம் 175 இடங்கள் நிற்கும். அப்போ கூட்டணி போன வாட்டி 188 இடங்கள் நின்றுது. ஒரு 13 இடங்களை பிரித்து இந்த வாட்டி மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அது இப்போ தேமுதிக வந்ததுன்னா அது 6 இடம் போயிடும். மீதி இருக்கிற இடத்த எல்லா கட்சிகளுக்கும் 1-2 கொடுத்துருவாங்க. ஓகே சார். இப்போது விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் அதிகமான சீட்டு கேட்டுட்டு டபுள் இது அவங்க கேட்கறதுக்கு தரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க பிரிஞ்சு போகிறாங்களா, இல்லை அதிருப்தியை தெரிவிக்கிறாங்களா, எப்படி போகிறாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். சீட்டுலாம் பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி சொன்னால் திருப்பி அதான் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற ஒரு சீட்டு 2 சீட்டு அதிகப்படுத்துவாங்களே தவிர மொத்தமாக அவங்க கேட்குற 6-12 ஆகாது. ஓகே, சான்ஸே கிடையாது இந்த எலெக்ஷனில். குறைஞ்சபட்சம் 170 சீட்டில் திமுக போட்டு விடும்.
ஓகே சார். மற்ற கட்சிகள் இப்போது வெளியில் இருக்க கட்சிகள் வந்து இப்போ ராமதாஸ் அவர்கள் அந்த பக்கம் போனார்னா சீட்டு கேட்பாரா, வேறு என்ன டீலிங் இருக்கும்? அதிமுக பக்கம் போனார் சீனியர் ராமதாஸ் அவர்கள்லாம் என்ன மாதிரி டீலிங் இருக்குது? ராமதாஸ் அதிமுக அவங்க போகிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் அன்புமணியில் ஒரே கண்டிஷன் வந்து ராமதாஸ் சேர்க்கக்கூடாதுன்றது. ஆனால் போன வாரம் வரைக்கும் ஒரு பேட்டியில் கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் என்டி அலைன்ஸ்லாம் இருக்கிறன்ற விஷயங்களை ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார்ல. நேற்று அந்த மாம்பழ சின்னம்லாம் ஸ்டேஜில் போட்டது அவர் கடு கோபத்தில் இருக்கார், கொலவரியில் இருக்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தேர்தல் கமிஷன் வந்து அந்த சைடில் போக மாட்டார். அன்புமணி தலைவர்கள் நான் தான் தலைவர்னு சொல்லும்போது அவர் எப்படி போகிறாங்க? எங்கிட்ட தானே பேசியிருக்கணும். சட்டவிரோதன்றார். அன்புமணியோட கூட்டணி பேசினது சட்டவிரோதன்றார். என்ன கூட்டு பேசியிருக்கணுன்றார். ஆனால் இந்த மாதிரி பல முரண்பாடுகள்லாம் விஷயம் ராமதாஸ் அவர்கள் பண்ணியிருக்காருல. முன்னாடி நாள் வரைக்கும் எதிர்த்துட்டு மறுநாள் வந்து ஆதரவு பண்ணி போவாருங்க. கரெக்டாக, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இது வந்து அவங்க கட்சி குடும்ப விஷயம். அந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்குது. அது சரியாகாது, இது சரியாகாது. அவங்க மகனுக்கும் மகளுக்குமான அந்த இது பிரித்து கொடுக்குற விஷயங்கள்லாம் இருக்குது. யார் எதிர்காலத்தில் கட்சியில் யார் இருக்கணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு அந்த கட்சியை வந்து ஒரு குடும்ப ரீதியாக பார்க்க ஆரம்பித்த ஒரு வினை தான் அது ஆக்சுவலாக வந்து. இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணாக எங்களோட பகிர்ந்து. நன்றி. தேங்க்யூ.